யாராவது என்ன மேம் சாப்பிட்றீங்க உங்க டயட்டை சொல்லுங்களேன் அப்படின்னு நான் கேட்பேன். எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு வராங்கன்னா எடுத்த உடனே வாயில இட்லி தோசை இதுதான் சொல்றாங்க. அதான் சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி வேற என்ன நான் ஹெல்த்தியா சாப்பிடலாம்? சிலர் என்கிட்ட கேட்டது மேம் ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற டயட் எடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க, மாவுச்சத்து எடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க, வேற என்ன நான் சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய உணவுகள் இருக்கு. காலப்போக்கில் நம்ம மறந்துட்டோம். நம்ம மைண்ட் செட் எப்படின்னா நல்லா வெண்மையாக இருக்கிறது அதுதான் நல்லதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அதை தாண்டி நிறைய கலர்ஃபுல்லான நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் நிறைய இருக்கு, சத்தான பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. ஏன்னா காலை உணவு அரசர் மாதிரி சாப்பிடணும். ஸோ நல்ல வயிறு நிறைய நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அன்றைய நாள் முழுவதும் நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக டென்ஷனே இல்லாமல் இருக்கலாம். அதுவும் காலை நம்ம எடுக்கக்கூடிய உணவானது நல்ல புரோட்டீன் நிறைஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது கால்சியம், ஃபைபர், இது 3 பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப முக்கியம், அதுவே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா உடலில் பல நோய்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு கான்ஸ்டிபேஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ வெயிட் கெயின் ஆகிட்டே போகிறோம். ஸோ வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. அதை வந்து நான் பேலன்ஸ் பண்ணோன்னா அப்படி உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பட்னி இருந்துடுறேன், ஃபாஸ்டிங் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபாஸ்டிங் சடனாக நம்ம மாறும்பொழுது பாடியில் நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து அதுவும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது.